கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான காலை வேளையிலும் ஆண்டவரை நாம சேவிக்க போகிறோம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 10. அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அதிநிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த வசனம், இந்த அதிகாரம் முழுக்குமே ஒரு சிப்ளிங்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய உறவை எப்படி தக்க வச்சுக்கணும், ஒரு அண்ணன் தங்கச்சி தம்பி அந்த மாதிரி இருக்கிற உறவுகளில் ஒருத்தங்க மற்ற ரொம்ப ஏழையாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் பொழுது ஒரு 7 வருஷம் வரைக்கும் அவங்ககிட்ட திருப்பி கேட்காதீங்க. 6 வருஷம் வரைக்கும். 7வது வருஷத்தில் அவங்க விடுதலையின் வருஷமாக கன்சிடர் பண்ணி, இப்போ நான் தான் எங்கள் அண்ணனுக்கு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 லட்சம் அவர்கிட்ட போயிட்டு, அண்ணே உங்களுக்கு 6 வருஷமா உங்களால் கொடுக்கறதுக்கு வசதி படலை, நீங்கள் கொடுக்க முடியல, ஆனால் இப்போ இது 7வது வருஷம் ஆயிடுச்சுல, இது ஜூப்ளி இயர், அதனால இந்த வருஷத்தில் நான் உங்களுக்கு நான் விட்டுறேன், நான் நீங்கள் கொடுக்கலன்னா பரவாயில்லண்ணே அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேண்ணே, பரவாயில்ல, நீங்கள் அந்த 1 lakh எனக்கு நீ திருப்பி கட்டலைன்னா பரவாயில்லண்ணே அப்படின்னு நான் சொன்னேன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அப்படி நீ விட்டு கொடுத்துட்டீன்னா நான் என்ன செய்வேன் பாரு, நான் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு போட்டிருக்க. இப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்க ரெடியா இருக்காரு. இப்படி ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ள ஒரு உறவு எஸ்டாப்ளிஷ் ஆகுது பாருங்களேன். அந்த அண்ணன் அந்த தங்கச்சியை மறப்பாரா? அந்த அண்ணன் அந்த தங்கச்சி மேல இன்னும் பாசம், எப்படி ஒரு நெருக்கமான ஒரு பாசம் உண்டாகும் பாருங்க. இந்த மாதிரி காரியங்கள் ஆண்டவர் சொல்றாரு. அதான் உன் மத்தியில உன் அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நீ பார்த்துட்டு இருக்க கூடாது. நீ அவங்களுக்கு தாராளமா நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். உன்கிட்ட காசு இருக்குல்ல, கொடுத்து செய்ய, இதுதான் உனக்கு ஆசீர்வாதம்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தெய்வம் தான் நம்ம தெய்வம். அதாவது குடும்பங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை உண்டு பண்ணக்கூடும். ஒரு சிப்ளிங்ஸ் மத்தியில ஒரு நல்ல ஒரு உறவு உண்டாக்க செய்யக்கூடியது காசு பணம் இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுல தாராளமா இருக்கலாம், ஏராளமா செய்வோம். ஆண்டவர் சொல்றாரு, அப்படி நீ கடன் பட்டா கூட அந்த கடனை மன்னிச்சு விட்டுறவங்களுக்கு. உனக்கு இன்னைக்கு 1 லட்சம் பெரிய காசு கிடையாது, உங்ககிட்ட நிறைய ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அதனால அந்த 1 லட்சத்தை அண்ணனுக்கு தானே விட்டு கொடுத்துருன்னு சொல்லும்போது அந்த அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் இருக்கக்கூடிய பாசம் செம்மையா இருக்கும். அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல சண்டை, ரிஃப்ட் இருக்கு, பயங்கர ஃபைட் இருக்கு, கோர்ட் கேஸ் இருக்கு, பயங்கரமா சண்டை போடுறாங்க, என் வீட்டுக்கு வராதன்னு சொல்றாங்க, நீ என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லுவாங்க, நீ பொல்லாதவ, நீ சரியில்லை, உன்னோட காசு நிக்காது, நீ நல்லாவே இருக்க மாட்டா, இப்படிலாம் சாபங்கள் எல்லாம் போடுவாங்க. இது குடும்பத்துக்குள்ளே போடுவாங்க. உன்னுடைய வீட்டாரே சத்துருன்னு சொல்லி வேதமே சொல்லுது. மீகா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாருங்க, எப்படிப்பட்ட சண்டைகள் யார் யாருக்கெல்லாம் வருது. மருமகளுக்கும் மாமியாருக்கும் மகளுக்கும் அம்மாவுக்கும் தகப்பனுக்கும் மகனுக்கும் எல்லாம் அநியாயமான பிரச்சனைகள் உண்டாகுது. இதுக்கு மெயினா ரூட் காஸ் காசு பணமா இருக்கலாம். அதனால நம்ம கவனமா இந்த நாட்கள்ல குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணும்போது நம்ம அது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் லாஸா நம்ம நினைக்காம, நம்மளோட அண்ணனோட உறவு வேணும், அவரோட நம்ம எப்போதும் நம்ம முடிவு வர்ற வரைக்கும் நம்மளுடைய அண்ணன் தங்கச்சி அக்கா எல்லாத்தோடையும் நல்லா இருக்கணும், அந்த உறவு நமக்கு வேணும்னு சொல்லிட்டு நினைச்சோன்னா நிச்சயமா இந்த மாதிரி காரியங்களை நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. வேதம் சொல்றபடி செய்யுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்னா உங்க கையின் பிரயாசையும் எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்கள்ல எனக்கு எப்படின்னா, இந்த ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை பாருங்க. நிறைய காசு சேர்த்து வச்ச காசெல்லாம் கூட காணாம போயிடுச்சு, அதாவது செலவழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்ல வரேன். அப்படிங்கும் போது எனக்கு என்னோட கால் முட்டிக்காக நான் ஆப்ரேஷனுக்காக சேர்த்து வச்ச காசை வேற ஒரு ஆப்ரேஷனுக்காக நான் செலவழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது எனக்கு நான் செலவழிச்சிருக்கேன், தட்ஸ் ஓகே. ஆனா பாருங்க, நான் கர்த்தர் இடத்துல சொன்னேன், ஆண்டவரே எங்க அக்காவோட பேத்தி பெரிய பொண்ணாயிடுக்கா, அவளுக்கு ஏதாச்சும் நான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா என்கிட்ட காசு இல்லை ஆண்டவரே, இப்ப ஆப்ரேஷன் அடுத்து எனக்கு முட்டிக்கு செய்யறதுக்கு கூட நான் ஏதாச்சும் நான் ரெடி பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, உங்ககிட்ட ஒரு மோதிரம் நெலிஞ்சு போயிருக்குல்ல, அதை நீ யூஸ் பண்ண போறதில்ல, அந்த தங்க நகையை கொண்டு போய் கொடுத்து அந்த நகைக்கு எவ்வளவு ஒரு 2 கிராமோ 2.5 கிராமோ நகை
மோதிரம் கிடைச்சதுன்னா உங்கள் அக்கா பேத்திக்கு ஒரு மோதிரத்தை போட்டு விட்டுரு, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி நான் செஞ்சு ஒரு 26,000 கையில் கிடச்சிச்சு. அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு அழகான ஒரு மோதிரத்தை அவளோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த கடைக்கு போய், அந்த நகை கடைக்கு போய் வாங்கி அவள் கையில் மோதிரத்தை போட்டுவிட்டு ஆசீர்வதிச்சு அனுப்புறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்களாக இருக்கலாம், இதெல்லாம் எதுக்கு இவங்க சொல்கிறாங்கன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதுதான் அந்த ஒத்துமைக்கும் அந்த அன்புக்கும் முக்கியமாக இருக்குது. ஒரு காலகட்டத்தில் எங்கள் அம்மா நிறைய இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு பேத்தியோடைய பர்த்டேக்கும் பேரனோட பர்த்டேக்கும் இன்னும் குடும்பத்தில் இருக்க அவங்களோட சொந்த பிள்ளைகளுக்கும் அவங்க ஒரு செமையான ஒரு கிஃப்ட் வாங்கி தருவாங்க. சம்திங் லைக் ஒரு சில்வர் பிளேட் வாங்கி தருவாங்க, இல்லைன்னா ஒரு வாட்ச் வாங்கி தருவாங்க. அந்த மாதிரி காசு சேர்த்து வச்சு எங்கள் அம்மா நிறையா செஞ்சுருக்காங்க. இப்போ எனக்கும் செய்கிறதுக்கு உள்ள சான்சஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு. கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த மாதிரி செய்யும் பொழுது தான் நம்மளுடைய உறவு நல்லா இருக்கும். பாருங்க, நம்ம கடந்து போனாலும் நம்மளுடைய பிள்ளைங்களை ஏதான ஒரு காரணத்தில் ஏதான ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நிச்சயமாக எங்கள் அக்காவோட பேத்தி என்னோட மகளுக்கோ யாருக்கோ உதவி செய்கிறதுக்கு அவளும் வருவா. அது மாதிரி ஆண்டவர் தொன்று தொட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகளும் காரியங்களும் நம்ம நல்லதாக செய்யும் பொழுது, தாராளமாக செய்யும் பொழுது, மனதார செய்யும் பொழுது ஆண்டவர் அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. அது மாத்திரம் இல்லை, அவரும் ஆசீர்வதிப்பேன்ட்டு ஓடி வர்றாரு. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். நல்ல தகப்பனே, குடும்பங்களை சேர்த்து வைக்கிற தெய்வமே, அப்பா, அண்ணன் தங்கை தங்கச்சி அக்கா இவங்களுக்குள்ள இருக்க உறவுகளை நீங்கள் உறுதிப்படுத்தும்படிக்கு இந்த 7வது வருஷம் இட்ஸ் அ ஜூப்ளி இயர். அந்த இயரில் நீ எவ்வளோ கடன் யாரும் உங்ககிட்ட வாங்கியிருந்தாலும் அதை விட்டு அதை திருப்பிட்டு போய் கேட்காத. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறீங்க. நன்றி ஆண்டவர். உங்களுடைய ஆசீர்வாதம் இன்னும் எவ்வளோ சிறப்பாக இருக்கும். இந்த 1 லட்சம் கொடுத்துட்டோமேன்னு சொல்லி நினைக்க வேணாம். ஆனால் ஆண்டவர் 10 லட்சம் கூட அதுக்கு பதிலாக கொடுப்பாரு. ஹல்லேலூயா. என் மக 5,000 ரூபாய் ஊழியத்துக்கு கொடுத்தா அவளுக்கு வர வேண்டிய காசு ஒரு 50,000 கரெக்டாக அந்த மாதமே அவளுக்கு கிடைச்சிருச்சு. அதை அவள் சொல்லி சந்தோஷப்படுறா. ஏன்னு சொன்னால், நான் ஊழியத்துக்கு 5,000 கொடுத்தேன், ஆண்டவர் அதை 10 மடங்கா பெருக்கி எனக்கு வராதுன்னு நான் நினச்சிட்டு இருந்த அந்த கிளையண்ட் கிட்ட இருந்து எனக்கு 50,000 வந்துருச்சுன்னு சொன்னால், அதெல்லாம் ஆண்டவர் செயல்பாடு செய்கிறது. ஆண்டவர் செய்கிறது ஊழியத்தை தாங்கும்படியோ இல்லை ஏதோ ஒன்று நன்மைகள் நம்ம செய்யும் பொழுது தான் அந்த நன்மைகள் நமக்கு ரெட்டிப்பா 10 மடங்கு என்ன 100 மடங்கு என்ற ஆசீர்வாதமாக வரும். அப்பா, இந்த ஜெபத்தை கேட்டு இந்த வார்த்தையை கேட்டு உபாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு பாதி அதிகாரம் வரைக்கும் இந்த காரியத்தை தான் சொல்லி கொடுக்குறீங்க ராஜா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். Thank you friends for joining us and God bless you all.